ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக செயல்படக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நமது தேவன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தான் நம்ம முதல் வாரத்துல பார்த்தோம். நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமா செயல்படுற வல்லமை மட்டும் அவர்கிட்ட இல்லை, அதை நம்மிடம் செயல்படுத்துவதற்கான விருப்பமும் அவருக்கு என்ன செய்கிறது இருக்கு. என்னால பெற முடியுமா, எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற தயக்கமே நமக்கு தேவையில்லை. நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமான வல்லமைய நம்ம வாழ்க்கையில, நம்ம சரீரத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல செயல்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். மறுபடி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நம்ம எப்பவுமே ஜெபம் செஞ்சுட்டு நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமா செயல்படுறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு அப்படிங்கிறதோட நம்ம ஜெபத்தை என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். ஆனா அது எவ்வளவு உண்மையோ, இன்னொரு உண்மை, நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின் படியே. எனக்குள்ள எந்த அளவுக்கு அந்த விசுவாசம் செயல்படுகிறதோ அந்த அளவின் படிதான் அந்த வல்லமை என்ன செய்யும், வெளிப்படும். நம்மால அந்த வல்லமைக்கு ஒத்துழைக்கவும் முடியும், அந்த வல்லமையை செயல்பட விடாமல் தடுக்கவும் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன் சொல்லி அந்த மக்களை என்ன செய்கிறார், அழைத்து வருகிறார். எல்லா மக்களாலையும் அங்க போக முடிஞ்சுதா? இல்லை. அவங்களுடைய அவிசுவாசமானது, அவங்களுடைய பயமானது தேவனுடைய வல்லமைய என்ன செஞ்சது, தடுத்தது. அது போலதான் ரட்சிப்போம். ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரது சொந்த குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரா, அன்பு கூர்ந்தார். என்னோட கேள்வி, எல்லாரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்களா? இல்லை. தேவனுடைய சித்தம் ஒருவர் கூட அழிந்து போக கூடாதுங்கிறது தான். ஏன் ரட்சிப்பை பெறல? யாரு ஒருவர் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரு ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் அந்த ரட்சிப்பை என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. அப்போ நம்மால் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஒத்துழைக்கவும் முடியும், அதை தடுக்கவும் முடியும். மறுபடி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எபேசியர் 3:20.
நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நம்முடைய பங்கு என்று ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டால்தான் நாம அவர் செயல்படுறதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒத்துழைக்க முடியும். அதுக்காக அவர் செயல்படுறதுக்கு நான் என்ன என்ன செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லல. நமக்கு என்ன செய்யணுமோ நம்மால் செய்ய முடியாதவற்றை அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு செய்ய சொல்லி அவர் கொடுத்திருக்கின்ற ஒரே பங்கு அவரை விசுவாசிக்கிறது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, நமக்குள்ளே செயல்படுகின்ற விசுவாசத்தின் அளவு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள செயல்படுகிறதோ அந்த அளவின்படியே நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவரின் வல்லமையை உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமக்குள்ளே கிரியை செய்கின்ற அந்த விசுவாசத்தின் அளவை எந்த அளவுக்கு நம்மால் வெளிப்படுத்த முடியும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பீலேமோன் 1:6. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். இந்த வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்புல இதை விட இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தமிழ்ல சொல்றேன். நமக்குள்ளே இருக்கின்ற கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன நன்மை இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசத்தின் அளவு என்ன செய்யுமா? அதிக பலனுள்ளதாக மாறும். நான் மறுபடி சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கிறிஸ்துவுக்குள்ள உங்கள்கிட்ட என்ன நன்மையான வாழ்வையும் நன்மையான பலனையும் தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை எந்த அளவுக்கு நீங்க அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு அதிக பலனுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த எபேசியர் 3:20 வசனத்தின் விளக்கம் இதுதான். உங்களுக்குள்ளே செயல்படுகின்ற கிரியையின் அளவின்படிதான் அந்த வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். நமக்குள்ளே கிரியை செய்கின்ற அளவை நாம எப்படி கூட்ட முடியும்? எனக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத எந்த அளவுக்கு நீங்க தெரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த வல்லமை உங்க மூலமா என்ன செய்யுமா? வெளிப்படும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி ஒரு மிக பெரிய விடுதலையையும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்த ஒரு புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க தேவனுடைய இரக்கத்துக்காகவோ, ஒரு நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், ஒரு கட்டுகள்ல இருந்து விடுதலை வேணும், பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இந்த இடத்துல ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நாம இரக்கத்திற்காக கெஞ்சி கேட்கின்ற இடத்துல தேவன் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. நமக்காக கிறிஸ்து என்ன செஞ்சாரா? பாவமாக்கப்பட்டார். நமக்காக கிறிஸ்து என்ன செஞ்சாரா? சாபமாக்கப்பட்டார். அவர் சாபத்தை சுமந்துகிட்டாருன்னு சொல்லல, நமக்காக என்ன செஞ்சாரா? சாபமாகவே அவர் மாறிட்டாரா. நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்தார். உங்களுக்கு இன்னைக்கு சுகம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் நாளைக்கு சிலுவையில வந்து அவர் நோயை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்க நோயை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா?
சுமந்து கொண்டார். நீங்க புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த கிருபையின் காலகட்டத்துல நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளதான் செய்யணும். எந்த அளவுக்கு நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசத்தின் அளவு என்ன செய்யுமா? பலம் உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர் கொடுத்ததை நீங்க எந்த அளவுக்கு அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த வல்லமை உங்க மூலமா என்ன செய்யும்? வெளிப்படும். நீங்க அவர்கிட்ட எதை பெற்றுக்கொள்ளணும்னு நிற்கக்கூடிய இடத்துல அவர் வைக்கல. உங்களுக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதை நம்ம விடுவிக்கக்கூடிய இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். பொதுவா நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவோம்? என்கிட்ட நன்மை எதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, நான் ஒரு பாவி, என்னோட மாம்சம் பாவம் உள்ளது, என்னோட சிந்தனை பாவம் உள்ளது, நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு, பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நீதினா என்ன? ஆதாம் ஏதேன் தோட்டத்துல எதை இழந்து போனாரோ, ஆதாம் ஏதேன் தோட்டத்துல என்ன இழந்து போனாரு? தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கக்கூடிய தகுதியை இழந்து போனார். அவருடைய ஆவியில பாவ இயல்பை பெற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தம் உள்ள தேவனால அந்த பாவம் உள்ள ஆவியில என்ன செய்ய முடியல? வாசம் செய்ய முடியவில்லை. ஆவியில் ஒரு மரித்த நிலைமைக்கு மனிதன் சென்று விட்டார். அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படிதான் வந்தது? பாவ இயல்போடு வந்தது. நாமெல்லாம் பாவம் செய்யறதுனால பாவிகள் கிடையாது. பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறோம்? பாவ இயல்போடு. இந்த இயல்பை எடுப்பதற்காக, நமக்கு அவருடைய பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக, அவருடைய பிரசன்னத்துல நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு ரத்தம் சிந்தப்படணும். தேவன் எப்படி அன்புள்ளவரோ அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயாதிபதி. இந்த தண்டனைக்காக ஒரு ரத்தம் சிந்தப்படணும். ஒரு தண்டனை உண்டு, பாவத்தின் சம்பளம் மரணம்தான். ஆனா அதை நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவர் மனிதனாக இறங்கி வந்து அதை என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய நீதினா தேவனுடைய இயல்பு. நீங்க தேவனோட பிரசன்னத்துல நிக்கிறதுக்கு எந்த நல்ல செயல்கள் செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. அவருடைய இயல்பை நாம பெற்றுக்கொண்டால் மட்டுமே அவரோட பிரசன்னத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அந்த பரிசுத்தத்தை, அவரோட நீதியை கொடுக்கும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பாவமாக்கப்பட்டிருக்கிறார். சிலுவையில நடந்தது இதுதான். சுவிசேஷம் இதுதான். தேவனோட பிரசன்னத்துல நிற்கக்கூடிய தகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்ம பாவ மன்னிப்புல இருந்து நமக்கான விடுதலை மட்டும் கிடையாது. பாவ மன்னிப்புல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது, நம்ம ஒரு புதிய இயல்பை, தேவ இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைதான் யோவான் 10:10 சொல்லுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லையா, பரிசாக அவரது வாழ்வையே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன்.
தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வாழ்வு நம்முடைய புதிய ஆவியில என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பழையவைகள் எல்லாம் மறைஞ்சு போய் எல்லாம் எப்படி இருக்குதா? புதியவைகளாக மாறி இருக்கிறது. அந்த புதிய ஆவியில நாம எதை பெற்றிருக்கிறோம்னா தேவனுடைய வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தேடுகின்ற சுகம் வெளியே எங்கேயோ இல்ல, அது எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த சுகம் எங்கதான் இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது, உங்க ஆவியில இருக்குது. புதிய சிருஷ்டியின் ஆவியில் நீங்கள் தேடுகின்ற சுகம் இருக்கிறது. புதிய சிருஷ்டியின் ஆவியில் நீங்கள் தேடுகின்ற சமாதானம் இருக்கிறது. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு போறேன்? தருகிறேன். இது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. அவருடைய சமாதானம்ங்கிறது வெளியிலிருந்து வருகிறது இல்ல. அந்த சமாதானம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. அந்த சமாதானத்தோட விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை இல்ல, 10 பிரச்சனை இருந்தாலும் உங்களால் சமாதானத்தோடு இருக்க முடியும். புத்திக்கு எட்டாத சமாதானம். இந்த சமாதானம் எனக்கு எங்க இருந்து வந்தது? பிரச்சனை அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த தேவ சமாதானம் உங்க சிந்தனைகளை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். தேவ வாழ்வில் இந்த சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற சத்தியத்தோட அடிப்படையே அதுதான். உங்களுக்குள்ள கிரியை செய்கின்ற வல்லமையின் அளவின் படியே. எனக்கு விசுவாசம் இல்லையே. ஒருவேளை தேவன் அவருக்கு பிடிச்சவங்களுக்கு தான் விசுவாசம் கொடுப்பாரா? இல்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பாரா? தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா? எனக்கு கிடையாதே அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி கூட சொல்ல முடியாது. நீங்க கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த விசுவாசம் உங்களது புதிய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்தின் அளவை உனக்கு நிறைய விசுவாசம் அவர் கொடுத்திருக்கிறார், உனக்கு கொஞ்சமா கொடுத்திருக்கிறார், உனக்கு பாதியாக கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் கொடுக்கல. எல்லோருக்கும் ஒரே அளவு விசுவாசம். பவுலுக்கு எந்த அளவு விசுவாசம் இருந்ததோ, பேதுருவுக்கு எந்த அளவு விசுவாசம் இருந்ததோ, அப்போஸ்தலர்களுக்கு எந்த அளவு விசுவாசம் இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் உங்களது புதிய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அததான் இங்க பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க எந்த அளவு அறிந்து கொள்ளுகிறீர்களோ உங்கள் விசுவாசத்தின் அளவு அதிக பலனுள்ளதாக மாறும். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு அவ்வளவு நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ விசுவாசம். தேவ விசுவாசம்னா என்ன? மனுஷ விசுவாசம்னா என்ன? மனுஷ விசுவாசம் என்ன செய்யும்? பார்த்தாதான் என்ன செய்யும்? நம்பும். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாதான் என்ன செய்யும்? நம்பும். யாராவது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்பிக்கையானவங்க சொன்னாதான் அது என்ன செய்யும்? நம்பும். ஆனா தேவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க கூடியது. அங்கு வெறுமையை பார்க்கிறார், இருளை பார்க்கிறார், ஒழுங்கின்மையை பார்க்கிறார். அவர் வாயிலிருந்து என்ன வருது? வெளிச்சம் உண்டாக கடவது. மரித்த லாசரு 4 நாள் ஆயிட்டு. அவருடைய சகோதரி சொல்றாங்க, 4 நாள் ஆயிட்டே ஆண்டவரே, நாருமே, லாசருவே எழுந்து வா. எலும்புல இருந்து வெளியில வந்த சதெல்லாம் அங்க என்ன செஞ்சிருக்கும்? ஒட்டிக்கிட்டு என்ன செஞ்சிருக்கும்? வெளியே வந்திருக்கும். அதே விசுவாசம். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அந்த விசுவாசம் இப்ப யாருக்குள்ள இருக்குதா? உங்களுக்குள்ள இருக்குது, நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மை இதுதான். நீங்க தேவனை என்னால விசுவாசிக்க முடியல, என் சூழ்நிலைகளுக்கு மத்தியில நான் சோர்வாக இருக்கிறேன்,
என்னால அந்த விசுவாசத்தை பிடிக்க முடியலையே. நீங்க சோர்ந்து போக முடியவே முடியாது. அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள் இருக்கிறது. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அதே விசுவாசம், பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அதே விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு விசுவாசம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. எனக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற நம்முடைய அறியாமை தான் பிரச்சனை. எனக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு நீங்க சத்தியத்தை அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர்கள் அதை அறிந்திருந்தனர், அதை பயன்படுத்தினர். அதனால ஆதி திருச்சபையில அத்தனை அடையாளங்களும் அற்புதங்களும் எழுப்புதலும் என்ன செஞ்சது? நடைபெற்றது. அதே விசுவாசம் தான் இப்ப நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் தேவ வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய அதே விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யுமா? பலனுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் மட்டும் இல்லை, இன்னும் அதை விட ஒரு பெரிய ஒரு வல்லமை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதே ஆவிக்குரிய அதிகாரம் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய சத்தியம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நீங்க பரலோகத்துக்கு வாங்க, என் பக்கத்துல உட்கார்ந்து கொள்ளலான்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. நீங்க ரொம்ப அழுது கேளுங்க, நான் அதுல தேவைப்பட்டவங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரா? இல்லை. கிறிஸ்துவுக்குள் நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட என்ன செஞ்சிட்டாரா? உட்காரவும் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். நம்ம சரீர பிரகாரமாக இந்த வசனம் சொல்லல, ஆவிக்குரிய அடையாளத்தை அது சொல்லுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய இயல்பையும் வல்லமையையும் அது என்ன செய்கிறது? சொல்லுது. இயேசு கிறிஸ்து இப்ப எந்த அதிகாரத்துல இருக்கிறாரோ அதே அதிகாரத்தையும் வல்லமையையும் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரா? வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, என்னால சோர்வுல இருந்து வெளியில வரவே முடியல, சாத்தான் ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. பார்க்கலாம், கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவனுடைய ஆளுகையிலிருந்து, அவனுடைய அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? விடுதலை ஆக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உட்படுத்தினவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய குடும்பத்திற்குள் நம்மை கொண்டு சேர்த்தார்னு அர்த்தம். அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு வந்து விட்டார்னு அர்த்தம். இனிமேதான் உங்களை கொண்டு வருவேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்தும் ஆளுகையில இருந்தும் அவனுடைய பிடியில் இருந்தும் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டுட்டோம். அவனுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? கொண்டு வந்து விட்டார்.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவன் மேல என்ன செஞ்சிட்டாரா? வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. உங்க சரீரத்தின் மேல அதிகாரம் கிடையாது. நீங்க அனுமதி கொடுத்தாதான் அவனால என்ன செய்ய முடியும்? வர முடியும். யாரும் வேண்டும் என்று விரும்பி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது இல்லை. உங்களுடைய அறியாமை அவன் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சத்தியம் அறியலன்னு சொன்னா, அந்த அறியாமையை பயன்படுத்தி அவன் உங்க சரீரத்துல நோயை கொடுக்கிறான், உங்க வாழ்க்கையில கட்டுகளை கொடுக்கிறான், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கிறான். அந்த சத்தியம் அறியாததினால். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்ங்கிறது வேற யாரும் இல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளாம ரட்சிப்பின் பலன்களை இந்த உலகத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் ஏன் நோயோட இருக்கிறோம், ஏன் கட்டுகளோட இருக்கிறோம், ஏன் போராட்டங்களோட இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருன்னு என்ன செய்யல? தெரியல. சத்தியம் அறியவில்லை. இயேசு கிறிஸ்துங்கிற பேரு தெரியுது, அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறது என்ன செய்யல? தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம், கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? விடுதலை ஆக்கி விட்டார். நீங்க உங்க சிந்தனைக்கு கற்றுக் கொடுங்க. உங்க ஆவியில அந்த விடுதலை இருக்கிறது. உங்க ஆவியில சாத்தான் இல்லை. அவங்க ஆவியாவை தொட முடியாது. அதுல தேவனுடைய பரிசுத்தம் இருக்கிறது, அவருடைய வாழ்வு இருக்கிறது, அவருடைய நீதி இருக்கிறது, அவருடைய சுகம் இருக்கிறது. உங்க சிந்தனையும் உங்க சரீரமும் தான் இந்த உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தெரியாது. நம்ம ஆவியில என்ன இருக்குங்கிறது அதுக்கு என்ன செய்யாது? தெரியாது. உங்க ஆவியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஆவிக்குரிய கண்ணாடியாகி அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். உங்க முகத்தை எப்படி கண்ணாடியில பாக்குறீங்களோ, உங்க முகத்தை எப்படி கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களோ, அது போல உங்க ஆவியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, ஆவியாய் இருக்கின்ற, ஜீவனாய் இருக்கின்ற அவருடைய வசனத்துல நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? என்னோட அடையாளம் என்ன? என் ஆவியில எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இதை நீங்க தெரிந்து கொள்ளும் போதுதான் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இருளின் அதிகாரம் என்னை மேற்கொள்ள முடியாது. இருளின் அதிகாரம்னா என்ன? சாத்தானுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ, என்ன வல்லமை இருக்கிறதோ, எது ஆயுதமா வச்சிருக்கிறானோ, எந்த இடத்துல அவன் பிடிமான வச்சிருக்கிறானோ, எதுவுமே உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சரீரத்தை நோயினால பிடிச்சு வச்சிருக்கிறானா? நோய் தேவன் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? தேவன் கிட்ட இருந்து அது வரல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். சோதிக்கப்படுகின்ற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய நோயா இருக்கட்டும், கட்டுகளா இருக்கட்டும், பிசாசின் பிடியா இருக்கட்டும், தேவன் உங்களுக்கு கொடுக்கலை. அவர் சிலுவையில மிக பெரிய விடுதலை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு போராட்டம் வரும். என்ன போராட்டம் தெரியுமா? அது நோய் கிடையாது, கட்டுகள் கிடையாது, சாத்தான் கொடுக்கிறது இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு வருகின்ற போராட்டம் சுவிசேஷத்தின் நிமித்தம் நிந்தைகள் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனா அவர் சிலுவையில நமக்கு கொடுத்த எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில சுமந்த எதையும் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சுமந்ததை நான் ஏன் சுமக்கிறேன்னா, அவர் என்ன சுமந்திருக்கிறாரு நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க.
சாத்தானுடைய ஆளுமையிலிருந்து, அவனுடைய அதிகாரத்திலிருந்து, அவனுடைய பிடியிலிருந்து, அவனுடைய அரசாட்சியிலிருந்து நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் புதிய சிருஷ்டி. நம்ம படிச்சோம் இல்லையா? புதிய சிருஷ்டியில தேவனுடைய வாழ்வு இருக்கு. அவருடைய ராஜ்யத்துல என்ன உண்டோ அந்த வாழ்வு உங்களுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எந்த அளவுக்கு அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த விடுதலைய உங்க சரீரத்திலையும் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நல்லா பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவர் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. சிலுவையில என்ன கொடுத்தாருங்கிறத இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டுல நாம் எதை அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம்? பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறோமா? அவர் கொடுத்த வாழ்வை பேசி கொண்டிருக்கிறோமா? எதை பேசுறோம்? நோயை பேசுறீங்களா? அவர் சிலுவையில கொடுத்த சுகத்தை பேசுறீங்களா? கட்டுகளை பேசுறீங்களா? அவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்றாரு. விடுதலையை நம்ம பேசுறோமா? எதை பேசுறோம்? நம்ம எதை பேசுறோமோ அதை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அப்ப யாருக்கு நம்ம மகிமையை கொடுக்கிறோம்? அப்ப எப்படி விடுதலை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும்? செஞ்சு முடிச்சது யாரு? தெய்வம். கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. வாசிக்கலாம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. அதை உரிந்து கொண்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த வெற்றியை அவர் இப்பொழுது நமது கைகளில் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கின்ற வல்லமையையும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மத்தேயு 28வது அதிகாரம் 18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, அவர் சிலுவையில அறையப்பட்டு, அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி 40 நாட்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ கற்றுக் கொடுத்து விட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க. மறுபடி வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அவருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை அவர் என்ன செய்றார் பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்குங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரமாகிய சபைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? தலையாக இருக்கிறார். அந்த தலைக்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரத்தை அவருடைய சரீரமாகிய சபையாகிய நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுஷரை என்ன செய்யுங்க? சீஷராக்குங்கள். அதை இன்னும் ஒரு விதத்துல சொல்லணும்னா மார்க் 16வது அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
இது நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க, ரொம்ப தேவ மனிதர்கள், ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க விரட்டுவாங்கன்னு போட்டிருக்குதா? அதுல யார் விரட்டுவாங்கன்னு போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு? பிசாசுகளை துரத்துகின்ற அதிகாரம். நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், இயேசுவின் நாமத்தை விசுவாசிச்சா போதும். பிசாசுகள் உங்களை பார்த்து என்ன செய்யும்? ஓடும். ஏன்னா அதற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. இததான் அங்க மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க வியாதியஸ்தர் மேல கை வைக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்களா? சொஸ்தமாவார்கள். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். மார்க் 16:17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நல்லா பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொருவரது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இது என்ன செய்யணும்? நடக்கணும். இது விசுவாசம் உள்ளவர்கள். நாம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோமா இல்லையா? இதுல ஊழியக்காரங்க போடல. நான் மறுபடி சொல்றேன், இதெல்லாம் ஊழியக்காரங்க வேலைன்னு ஒதுக்கி யாரும் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷைகளை நம்ம என்ன செய்வோமா? பேசுவோம். எனக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு தகுதி இல்லையே, நான் காத்திருக்கணுமா? இல்ல, நீங்க அவரை விசுவாசிச்சீங்கன்னா உடனே இப்பொழுதே உங்களால் அந்நிய பாஷை என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அந்த வரம் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. விஷத்தையே குடிச்சாலும் அது நம்மள என்ன செய்யாதா? ஒன்று செய்யாது. அதுக்காக வேணுகிட்டே எடுத்து என்ன செய்யாதீங்க? குடிக்காதீங்க. எதிர்பாராத விதமாக அது குடிக்கும் போது நம்மள அது என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. நல்ல பாருங்க இந்த வசனத்தை. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்களா? சொஸ்தமாவார்கள். யார் கையை வைப்பாங்க? விசுவாசிக்கிறவர்கள். அப்போ நீங்க விசுவாசத்தோடு வியாதியஸ்தர் மேல கை வைக்கும் போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? வெளிப்படுறது யாரோட வல்லமை? தேவ வல்லமை. நீங்க கை நீட்டுறதுக்காக அந்த தேவ வல்லமை எங்க காத்துக்கிட்டு இருக்கு? உங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. இத எந்த அளவுக்கு இங்க அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த வல்லமை வெளியில என்ன செய்யும்? வெளிப்படும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறக்கத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறிந்து கொண்டு வியாதியஸ்தர் மேல நீ கையை நீட்டு, நான் என்ன செய்வேன்? வெளிப்படுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆதி அப்போஸ்தல திருச்சபை போல அடையாளங்கள் நிகழ்வது இல்லை? நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ளங்கிறது நமக்கு என்ன செய்யல? தெரியவில்லை. இததான் எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ, ஆவியில் மரிச்சிருந்த, பாவத்துல மரித்திருந்த, அக்கிரமத்தினால மரித்திருந்த நம்மை எழுப்பி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். இந்த நன்மையை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் உங்க விசுவாசத்தின் அளவு பலனை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு இது செய்ய முடியுமா? நான் சொன்னா அசுத்தாவி போகுமா? நான் பேசினா நோய் போகுமா? நான் வியாதியஸ்தர் மேல கை வச்சா அங்க சுகம் வெளிப்படுமா? சாத்தானுடைய போராட்டம் என்னைய தாக்குதே, எனக்கு விசுவாசம் இல்லையோ, நான் தேவனோட உறவுல இல்லையே, இப்படி எல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது, மனித சரீரத்தில் அவர் இருக்கும் பொழுது, அவருடைய சுண்டு விரலோட நகத்தை சாத்தானால தொட முடியுமா? அது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஒரு உறுப்பு தானே. அந்த நகத்தை சாத்தானால தொட முடியுமா? முடியாது. அதுபோல நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நீங்க அவருடைய சரீரத்துல கால் சுண்டு விரலா இருந்தா கூட அவனால என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் உறுப்புகளாக இருக்கிறோம். எந்த உறுப்பை சாத்தான் வந்து தொட முடியும்? எந்த உறுப்பை அவன் கட்டி வைக்க முடியும்? எந்த உறுப்புல வந்து அவன் அதிகாரம் செய்ய முடியும்? நாம அனுமதி கொடுக்காமல் அவனால் நம்மை தொட முடியாது. நாம் விரும்பி அவனுக்கு அனுமதி கொடுப்பது இல்லை. நம்முடைய அறியாமை அவனுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுது? அனுமதியை கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது, என்ன நன்மை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத எந்த அளவுக்கு நீங்க அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசத்தின் அளவு பலனை தருகிறது. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவர், விருப்பமும் நிறைந்தவர். ஆனா அது உங்களுக்குள்ளே கிரியை செய்கின்ற அளவின் படிதான் அந்த வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். அது உங்க கைகள்ல தான் இருக்கு. ஒரு பெரிய வாட்டர் டேங்க், தண்ணி தொட்டியில தண்ணி நிறைய இருக்குது, தண்ணியில பிரச்சனை இல்லை. வாட்டர் டேங்க்ல தண்ணி இருந்தாலும் நம்ம நள்ளியை திறந்து விட்டாதான் தண்ணி என்ன செய்யும்? வரும். அப்படி நம்ம நள்ளியை திறந்து விட்டாலும் தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம்? இடையில ஏதோ என்ன இருக்குது? அடைப்பு இருக்குது. நம்முடைய அறியாமை அந்த வல்லமை என்ன செய்யல? திறந்து விடாமல் இருக்கிறோம். நமக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அறியாமை அதை தடுத்து கொண்டிருக்கிறது. மறுபடி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. உங்களுடைய விசுவாசத்தின் அளவின் படிதான் அங்கு தேவன் வெளிப்படுகிறார். அப்படின்னா உங்க விசுவாசத்தின் அளவை நீங்க எப்படி கூட்ட முடியும்? அவரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவை நீங்கள் பெறும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக மனிதனாக வெளிப்பட்டார், அவர் சிலுவையில் செய்தது என்ன, ரட்சிப்புல எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசுங்கிற நாமத்தோட வல்லமை என்ன, புதிய சிருஷ்டியில நான் யாரா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் யார், இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள செயல்படுற அந்த கிரியையின் அளவு என்ன செஞ்சிரும்? அதிகமாக ஆரம்பிக்கும். உங்க விசுவாசத்தின் அளவு என்ன செய்யும்? அதிகமாக ஆரம்பிக்கும். உள்ள அந்த தேவ வல்லமை, உள்ள தேவ வாழ்வு இயல்பாகவே உங்க சரீரத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வெளிப்பட ஆரம்பிச்சிரும். அது நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவில் தான் அது இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நான் சாட்சி சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அசுத்தாவி பிரச்சனை. அசுத்தாவி பிரச்சனைனால அது சரீரத்திலையும் பிரச்சனை, இரத்தப்போக்கு, தைராய்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள். ரொம்பவே அதுல கஷ்டப்பட்டா. அப்ப இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அந்த பிரச்சனையில இருந்து அவ வெளியில வந்தா, விடுதலைய அவ பார்த்தா. அந்த அசுத்தாவி பிரச்சனையில இருந்து மட்டும் இல்ல, அவ எப்போ அசுத்தாவி பிரச்சனையில இருந்து விடுதலையை பெற்றாலோ அவளுடைய சரீரத்தில் உள்ள நோய் என்ன செஞ்சுட்டு சரியாயிட்டு. ரத்தப்போக்கு பிரச்சனை இருந்தது, தைராய்டு பிரச்சனை இருந்தது, கர்ப்பப்பையில கட்டி இருந்தது, எல்லாமே என்ன செஞ்சுட்டு சரியாயி குழந்தையையும் அவ என்ன செஞ்சுக்கிட்டா? பெற்றுக்கொண்டாள். அப்போ அவ என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாளும் இந்த திருடன் தான் என்ன செஞ்சிருக்கிறான்? திருடி வச்சிருக்கிறான். அவர் எனக்கு வாழ்வு தான் கொடுக்க வந்திருக்கிறார், அவரோட வாழ்வையே கொடுத்திருக்கிறார். அவன் திருடிட்டு போன ஒன்னொன்னையும் நான் என்ன செய்ய போறேன்? பெற்றுக்கொள்ள போகிறேன். என் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், என் விடுதலையை பெற்றுக்கொண்டேன், குழந்தைய பெற்றுக்கொண்டேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன், அதுல ஃபெயில் ஆயிட்டேன். அதையும் அவன் தான் தடுத்து வச்சிருக்கிறான். இனிமே நான் அந்த எக்ஸாம் என்ன செய்ய போறேன்? எழுத போறேன். அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய போறேன்? பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்
அவருடைய உறவுல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த சத்தியம் அறியாததுனால திருடன் அத்தனை விஷயங்களை அவகிட்ட என்ன செஞ்சிருந்தா, திருடி வைத்திருந்தான். எப்பொழுது அவ சத்தியத்தை தெரிந்து கொண்டாலோ அவ்வளவு அழகான ஒரு விடுதலையை அவ பார்த்தா. சரீரத்துல பார்த்தா, வாழ்க்கையில பார்த்தா, ரொம்ப அழகா அவ பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அப்போ நாம செய்ய வேண்டியது என்னது? சத்தியத்தை அறிந்து கொள்றதுதான். ஒரு சகோதரன், அவங்களுக்கு கேன்சர், இருதயத்துக்கு கீழே அவங்களுக்கு கேன்சர், ஒரு பெரிய உள்ளங்கை அளவுக்கு அவங்களுக்கு கேன்சர் கட்டி இருந்தது. அவங்களுக்கு நம்ம சத்தியம் சொல்லி கொடுத்தோம். அவங்க சாட்சி சொல்லும் போதுதான் அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு சொல்லி தெரியாது எங்களுக்கு. அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு எதிர்த்த பெட்ல இருந்தவங்க இறந்து போயிட்டாங்களாம். பக்கத்து பெட்ல இருந்தவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இனி என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு கலக்கத்துல, பயத்துல அந்த சகோதரன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருக்கிறாங்க. சின்ன வயசு தான், ஒரு 1.5 வயசு தான் குழந்தை. அந்த சமயம் தான் இந்த சத்தியம் அவங்களுக்கு போகுது. இந்த சத்தியம் நாங்க சொல்லி கொடுக்கும் போது, இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம், 2 ரிப்போர்ட் இருக்கு, நீங்க பாக்குறது உண்மைதான், உங்க நோய் உண்மைதான், நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வலியும் உண்மைதான், அது பொய்யெல்லாம் கிடையாது. ஆனா இன்னொரு ரிப்போர்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனோட வார்த்தை. அவரோட வார்த்தை என்ன சொல்லுது? உன் நோயை நான் சுமந்து கொண்டேன், நீ சுமக்க தேவையில்லை, இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். இந்த 2 ரிப்போர்ட்ல நீங்க எதை நம்பினாலும் பெற்றுக்கொள்ளுவீங்க. நான் உங்களுக்கும் சொல்றேன், உங்க முன்னாடி 2 ரிப்போர்ட் இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட் பொய் கிடையாது, அது உண்மைதான். வலியை பார்ப்பீங்க, வேதனையை பார்ப்பீங்க, பிரச்சனையை பார்ப்பீங்க, கட்டுகளை பார்ப்பீங்க, டாக்டர் ரிப்போர்ட்டையும் கையில வச்சிருப்பீங்க, அது உண்மைதான். ஆனா இதை மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு ரிப்போர்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது தேவனுடைய வார்த்தை. இந்த இடத்துல இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன், உன் பாவத்தை நான் சுமந்துக்கிட்டேன், உன் நோயை நான் சுமந்துக்கிட்டேன், உன் கட்டுகள்ல இருந்து உன்னை நான் விடுவிச்சிருக்கிறேன், உன்னை விடுதலை ஆக்குறதுக்காக தான் நான் வந்தேன், என்னோட ரத்தத்தை நான் உனக்கு விலையா சிந்தி இருக்கிறேன், என் தழும்புகளால நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். இது அவர் கொடுத்த ரிப்போர்ட். இதுல நீங்க டாக்டர் ரிப்போர்ட்டை நம்பினாலும் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இல்ல அவரோட வார்த்தை சொல்லுது, அவர் என் நோயை சுமந்துக்கிட்டாரு, என் கட்டுகளை சுமந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க தேவனோட வார்த்தையை பிடிக்கும் பொழுது, அவரோட வல்லமையானது டாக்டர் ரிப்போர்ட்டை மாற்றி விடக்கூடிய வல்லமை நிறைந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா நல்லா கவனிங்க, தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் உங்கள் கைகள்ல தான் இருக்குது. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? டாக்டர் ரிப்போர்ட்டை தேர்ந்தெடுக்க போறீங்களா, தேவனோட வார்த்தையை தேர்ந்தெடுக்க போறீங்களா? இது உங்க சாய்ஸ் தான், உங்க கையில தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இதை அந்த சகோதரனுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம். நான் நம்புறேன், இதை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி அந்த சத்தியத்தை கேட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு அத்தாரிட்டி பிரேயர் நாங்க செஞ்சோம். அவங்களுக்கு 15 கீமோ கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். 6 கீமோ கொடுத்தும் அந்த கட்டியோட அளவு, அந்த வீரியத்தோட அளவு அவங்களுக்கு என்ன செய்யல, குறையல. டாக்டர் உங்களுக்கு 6 கீமோ கொடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட அந்த வீரியம் குறையலன்னு சொல்லி இருந்தார். அந்த நிலைமையில தான் அவங்க இந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கிறாங்க. அத்தாரிட்டி பிரேயர் இயேசுவை நாமத்தினால செஞ்சுட்டு, அடுத்து அவங்க கீமோ கொடுத்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உள்ளங்கை அளவு இருந்த கட்டி 1 விரல் அளவுக்கு என்ன செஞ்சிட்டுது, மாறிவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது பேசவே முடியாம இருந்தவங்க அடுத்து வீட்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, போக ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து அவங்க மனைவி குழந்தையை பார்க்க சொந்த ஊருக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ ரிப்போர்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கட்டியே என்ன செய்யல, இல்லை. எவ்வளோ பெரிய சுகம் அவர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? இந்த சுகம் வேற எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளதான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க புதிய ஆவியில் அது இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு அந்த சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளும் போது, எதுல இருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன மாதிரியான வாழ்வை எனக்கு தந்திருக்கிறாரு, என்ன மாதிரியான அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த நோய் என்ன மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற சத்தியத்தை எந்த அளவு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த நோயால் உங்களை பற்றி பிடிக்க முடியாது. இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே.
நன்றி. தேடி வந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை அன்பு செய்த எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. ஆவியில் மரித்திருந்த எங்களை நீர் மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறீர். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை நிறைந்தவர், எங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படியே நீர் செயல்படுகிறீர் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு என்ன நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எந்த அளவு நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோமோ அந்த அளவு எங்களுடைய விசுவாசத்தின் பலன் அதிகமாக வெளிப்படுகிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். விசுவாசமும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய புதிய ஆவியில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அளவு விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வாழ்வு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே ஆவிக்குரிய வல்லமையும் அதிகாரமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னதங்களில் அவரோடே கூட நாங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரம் எங்களை மேற்கொள்ள முடியாது. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, ரட்சிப்பின் பலன்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரது சரீரமும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. உங்களுடைய சரீரங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விலையை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் காசு, பணம், பொருள் கொடுத்தவங்களை விலை கொடுத்து வாங்கல. தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா நீங்க இருக்கிறீங்க. நீங்க கண்களை மூடிக்கோங்க. உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதை பாருங்க. உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டதை பாருங்க. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் நீங்க குணமாக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க தண்டனைய அவர் 2 மடங்கு ஏற்றுக்கொண்டாரா? அவருடைய சரீரம் உழுத நிலம் போல காணப்பட்டதுன்னு சத்தியம் சொல்லுகிறது. உழுத நிலம் எப்படி இருக்கும் தெரியுமா? சேரும் சகதியுமா இருக்கும். அந்த தண்ணியையும் சகதியையும் பிரிக்க முடியாது. அது போல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உழுத நிலம் போல காணப்பட்டுச்சான். ரத்தமும் சதையுமாக தொங்கினார் சொல்லி சத்தியம் சொல்லுகிறது. எலும்புகள் எல்லாம் விடுபட்டு போய் இருந்தது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறார். நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். உங்களுடைய சாபத்திற்காக அவர் சாபமாக்கப்பட்டார். உங்களுடைய பலவீனங்களை அவர் சிலுவையில சுமந்து கொண்டதை பாருங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், கட்டுகள், வேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டதை பாருங்க. நீங்க சுமக்க தேவையில்லை. அவருடைய இரத்தத்தினால் நீங்க கழுவப்படுறத பாருங்க. உங்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுறத பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி கொண்டிருக்கிறத பாருங்க. உங்களுடைய மூளை நரம்புகள், உங்களுடைய இரத்த ஓட்டங்கள், எலும்பு, தசை, நார்கள், கர்ப்பப்பை, இருதயம், கல்லீரல், கணையம், கிட்னி, ஒவ்வொரு உறுப்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி கொண்டிருக்கிறத பாருங்க. தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனத்தின் ஆவிகள், கேன்சர் நோயை கொடுக்கின்ற ஆவிகள், உறுப்புகளை முடக்கி மரணத்தை கொடுக்க நினைக்கின்ற ஆவி, இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன்.
தேவ சுகம் கட்டவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட உறுப்புகள், மரித்து போயிருக்கின்ற உறுப்புகள், செயல்படாமல் முடங்கி இருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கரையட்டும். தேவ சுகம் உங்கள் மூளை நரம்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்களுடைய பாதிக்கப்பட்ட உறுப்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க சிந்தனையில் உள்ள கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. தேவ சுகம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வாழ்வு உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.